அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போகிறோம்? குஜராத் டைட்டன்ஸ் vs மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம நேத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு ப்ரீவியூ பார்ப்போம். என்ன நடந்தது நேத்து? நேத்து கேப்டன்சி சரியில்லை. இது போக நிறைய கேட்ச வேற மிஸ் பண்ணாங்க. அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரஜத் பட்டிதாரோட கேட்ச்லாம் வந்து நிறையவே மிஸ் பண்ணாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னா, லைக் சம் ஒன் பிஹைண்ட் இந்த மாதிரி எப்படி சொல்றது, பெட் பண்ற இந்த ஆப்லாம் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரியும் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும், சிஎஸ்கேல இருக்க பிளேயர்ஸ்லாம் நல்லா டாமினண்டா விளையாடுவாங்க அப்படின்னு தெரியும். ஆனா இன்னைக்குன்னு பார்த்து தீபக் கூட முன்னாடி அமைச்சு விட்டதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஏதோ சம்திங் யாரோ இதை மேனிப்புலேட் பண்றாங்களோ. ஏன்னா நம்ம வந்து மற்ற இந்த ஐசிஐசி சாம்பியன்ஸ் ட்ராஃபி இதெல்லாம் வந்து 80% நம்மளால கொடுக்க முடிஞ்சது. பட் இங்கெல்லாம் வந்து பிளேயர்ஸ் ப்ரிடிக்ஷன்ஸை வந்து ரொம்ப இவங்களே மேனிப்புலேட் பண்றாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் நேற்று நம்ம சொல்லியிருந்தது வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருப்போம், 10-10க்கு அப்புறம் ராயல் சேலஞ்சர்ஸ் வந்து ரொம்ப டாமினண்ட்டாக இருப்பாங்க, அவங்க வந்து மேட்ச்குள்ளே வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்தே துவச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆர்சிபி. இன்னொன்று என்னன்னா, இப்போ நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்கும் பொழுது நம்ம வந்து இப்போ தமிழ்நாடு பார்டர் இதுதான், இது தாண்டிட்டா நம்ம வந்து கேரளா அப்படின்ற மாதிரி விண்வெளியில கிரகங்கள் பார்டர் போட்டு நகர்றது இல்லை. அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளுடைய மனசுலையும் நம்மளுடைய உடம்புலையும் நிறைய இது வரையறுக்க முடியாத அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து கரெக்டா அந்த நட்சத்திர சந்தின்னு சொல்லுவாங்க, அதாவது சந்திப்புங்கிறது வந்து ஜங்ஷன் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரெண்டு நட்சத்திரம் வந்து சந்திக்கிற அந்த வேலையில வந்து நம்ம ஒரு மேட்சோ இல்லை ஏதோ எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ரெண்டு நட்சத்திரத்தோட ஒரு பாசிபிலிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்க போகும். அப்படிங்கிறப்போ நேத்து வந்து 10-10க்கு அப்புறம் இருந்த அந்த ஒரு விஷயம் வந்து மேபி அந்த நட்சத்திரம் வந்து ஆல்ரெடி அந்த ஒரு கான்ஸ்டலேஷன் நுழைஞ்சிருக்கலாம். நம்ம மேட்ச் வந்து ஆல்ரெடி 10-10க்கு அப்புறம் பூரட்டாதி உத்திரட்டாதி அப்படிங்கிற நட்சத்திரத்துல வரதுக்கு பதிலாக 7 மணிக்கே உத்திரட்டாதிக்கு வந்திருக்கலாம் கிரகங்கள், சந்திரன். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம். எப்பவுமே இந்த மாதிரி சந்திரன் நட்சத்திர சந்திப்புங்கிறது வந்து நிறைய விஷயங்களை கொண்டு வரும். இது நான் ஜோதிடம் நல்ல ஆர்வலர்களுக்கு நான் சொல்றது புரியும். ஸோ சரி, நடந்து போச்சு. நடக்காத ஆட்டோ வச்சு நம்ம இப்போ வந்து மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள போகலாம். இந்த மேட்ச் வந்துட்டு குஜராத் டைட்டன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் நடக்குது. நம்ம அதுல வந்து டாஸ், வின்னர், ட்ரீம் 11 இதெல்லாம் சொல்லுவோம். ஏதோ ஒரு வகையில நம்ம சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பயனளிக்க தான் போகுது, அதுல மாற்று கருத்தே இல்லை. இந்த 20 நிமிஷம் உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இது வந்து இந்த ஐபிஎல் சீசனோட 9th மேட்ச், ஜிடி வர்சஸ் எம்ஐ. 29ஆம் தேதி 7:30 மணிக்கு அகமதாபாத்ல நடக்குது. இது ஹோம் கிரவுண்ட் மேட்ச் ஃபார் குஜராத் டைட்டன்ஸ். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல, இல்லை நம்ம சேனலுக்கு புதுசா வரீங்க யூடியூப்ல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும். நீங்க ஸ்கிரீன்ல தெரியுற அந்த கியூஆர் கோட கூகுள் லென்ஸ் வச்சு ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா உடனடியாக நம்ம சேனலுக்கு போவோம். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன், டாஸ், வின்னர்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? ஜிடி ஸ்குவாட் பார்த்துக்கோங்க, இவங்களாம் தான் இருக்காங்க, பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எம்ஐ ஸ்குவாட்ல இவங்கலாம் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்ததா இப்போ வந்து பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்குள்ள போவோம். ஜிடி அதாவது குஜராத் டைட்டன்ஸ்ல எந்தெந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னா, ஷாருக் கான் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சுப்மன் கில் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அப்புறம் வந்து அர்ஷத் கான் அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுவார். பட் ஆனால் சந்திராஷ்டமா இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தாண்டிட்டாரு அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்ததா ராகுல் தெவாட்டியா, அவருமே இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாஸ் பட்லர் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ககிசோர் ரபாடா, ஸோ அவருமே இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாரு. அடுத்ததா முகமது சிராஜ், போன தடவை என்ன மாதிரி எங்க அடிப்பாங்கன்னு தெரிஞ்சு அங்க வந்து பிளேயர்ஸை நிக்க வைக்காம கண்டமேனிக்கு பவுலிங் போட்ட ஒரு பவுலர், போன மேட்ச்ல பொறுப்பே இல்லாம போட்டாருன்னு நான் சொல்லுவேன். சரி, இது வந்து அடுத்ததா கிளென் பிலிப்ஸ், இவங்கலாம் பிளேயிங் லெவனில். இந்த ஸ்லைடில் பார்த்தது பிளேயிங் லெவனு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பிளேயிங் இல்லாத திடீர்னு உள்ள வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அப்படிங்கிறப்ப கிளென் பிலிப்ஸ் நல்லா விளையாடுவார். ஆனால் வந்து சந்திராஷ்டமா கிட்டத்தட்ட யோசிக்காங்க. மஹிபால் லோம்ரோ அவருமே நல்லா விளையாடுவார். நிஷாந்த் சிந்து இவருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வாஷிங்டன் சுந்தர் 50-50. அடுத்ததா அனுஜ் ராவத், அவருமே இன்னைக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயர் இருக்கும், அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். ஜெரால்ட் கோட்ஸே அவருமே இன்னைக்கு பிளேயிங் லெவலில் வந்தார் அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குர்னூர் பிரார் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுவார். ஜெயந்த் யாதவ் இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குல்வந்த் கெஜ்ரோலியா
சப்போஸ் இவர் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எம்ஐ பார்ப்போம். எம்ஐக்கு வந்து ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 50-15 போட்டிருப்பேன், பட் ஆனால் அவர் இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நமன் தீர் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வில் ஜாக்ஸ், அப்புறம் வந்து அர்ஜுன் டெண்டுல்கர் ஒரு பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வில் ஜாக்ஸ் நோட்டபிள் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அடுத்ததா அஸ்வானி குமார் அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுவாரு. தீபக் சஹர் இன்னைக்கு நல்ல டேலண்ட் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஜஸ்பிரீத் பும்ரா அவர் இன்னைக்கு நோட்டபிளான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவர் பிளேயிங் லெவலில் இருந்தார் அப்படின்னா. முஜிபுர் ரஹ்மான் அவருமே இன்னைக்கு எஃபெக்டிவான பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். விக்னேஷ் புத்தூர் இன்னைக்குமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ராபின் மின்ஸ் போன மேட்ச் பெருசாக ஒன்றும் ட்ரீம் பாயிண்ட்ஸ் வரல, பட் இருந்தாலும் 50-50 அவர் இன்னைக்கு விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்தீங்களா, எம்ஐல வந்து எம்ஐல எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பிளேயர்ஸ் நல்லா விளையாடான்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு வந்து பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப இருங்க ஃப்ளாப் பிளேயரும் பார்த்து நம்ம முடிவுக்கு வருவோம். ஃப்ளாப் பிளேயர்ஸில் வந்து ஜிடியில் சாய் சுதர்ஷன் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஷெர்ஃபான் ருத்தர்ஃபோர்ட் இவருமே இன்னைக்கு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். ரஷித் கான் நல்லா விளையாட மாட்டார். பிரசித் கிருஷ்ணா அவருமே இன்னைக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் சற்று கம்மி. சாய் கிஷோர், சாயின்னு பேர் 2 பேருமே இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாங்கன்னு சொல்கிறான். பட் ஆனால் யாராவது எப்போதுமே ஃப்ளாப் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. அடுத்ததாக கரீம் ஜன்னத், குமார் குஷாக்ரா, இஷாந்த் சர்மா இவர் பிளேயிங் லெவலில் இருந்தாருன்னா இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார். மானவ் சுதர், ஸோ இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் ஒரு 3-4 பிளேயர் தான் ஜிடியில் நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, ரஷித் கான் 3, ரஷித் கிருஷ்ணா 4, 5 பிளேயர் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃப்ளாப் பிளேயரில் சொல்லுது. இதே வந்து மும்பை இந்தியன்ஸில் ரோஹித் சர்மா நல்லா விளையாட மாட்டாங்க. மிச்சல் சாட்னர் ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸு. ராஜ் பாவா, ரியான் ட்ரிக்கிள்டன், அப்புறம் வந்து கிருஷ்ணன் ஸ்ரீஜித், அப்புறம் கரண் சர்மா இவங்கெல்லாம் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டாங்க. ரீசி டாப்லி, ட்ரெண்ட் போல்ட் இன்னைக்கு நல்லா விளையாட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி கட்டுது. சத்யநாராயண ராஜு. இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரோஹித் சர்மா 1, 2, 3, 4, ஸோ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 2 பேருமே 4, 5 அப்படிங்கிற மாதிரி தான் வருது ஃப்ளாப் பிளேயர்ஸில். இருந்தாலும் ஜிடிக்கு வந்து கொஞ்சம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி என்னுடைய கணிப்பு சொல்லுது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம். ப்ராமிசிங் பிளேயர்ஸ் பார்த்துருவோம். ஷாருக்கான் இன்னைக்கு நல்லா விளையாடுற வாய்ப்புகள் இருக்குது. சுப்மன் கில்லு இன்னைக்கு ப்ராமிசிங்காக விளையாடுவார். ஜாஸ் பட்லர் இன்னைக்கு ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ககீஸ்வர் அபாடா இன்னைக்கு நல்லா ப்ராமிசிங்காக விளையாடுவார். முகமது சிராஜுமே இன்னைக்கு ப்ராமிசிங்காக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் வந்து நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர் இவங்கெல்லாம் வந்து பிளேயிங் லெவலில் இருந்தால் பட் ஸ்டில் உள்ளே வந்தாங்கன்னா நல்லா விளையாடுவாங்க. ஜெரால் கோட்ஸே, ஜெயந்த் யாதவ், ஸோ இவங்கெல்லாம். ஸோ இதிலே பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பிளேயர் வராங்க ப்ராமிசிங்கில். இதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு ப்ராமிசிங் பிளேயர். அப்புறம் வந்து திலக் வர்மாவும் ப்ராமிசிங்காக விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹர்திக் பாண்டியா ஸோ 2, வில் ஜாக்ஸ் 3. ஸோ ஹர்திக் பாண்டியா, வில் ஜாக்ஸு, அப்புறம் தீபக் சஹர், அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, ராபின் மின்ஸ், அப்புறம் வந்து அர்ஷத் கான், ஸோ இவங்கெல்லாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை பார்க்கும் பொழுது ஈக்குவலாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கடைசியில் பார்ப்போம் எந்த டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத. ஸோ இது பிளேயர்ஸ் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து இது மாறும். அடுத்ததாக இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன். நீங்கள் பார்த்தது பிளேயர்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன். சில பேருக்கு பிளேயர்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் ஒத்து வரும், சில பேருக்கு இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன் ஒத்து வரும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குது ஆராய்ச்சி பண்ணுறது அதெல்லாம் பொறுத்து. எப்போதுமே ஒரு விஷயம் எளிதில் கிடச்சிடாது. ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து உழைப்பு போட்டால் தான். இப்போ நான் இந்த பிபிடியை வந்து பிபிடி போடுறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 hours ஆகும். அதை தாண்டி வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு இது, அதை வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணுறதுக்கு ஒன்று. இப்படிங்கிறப்போ நம்ம இவ்வளவு தூரம் உழைச்சாதான், அப்படி உழைச்சே எனக்கு வந்து கம்மி வியூஸ் தான் வருது. ஸோ நீங்களுமே இந்த ப்ரெடிக்ஷன்ஸை பார்த்து நீங்களும் ஒரு உழைப்பு போட்டு அதுக்கப்புறம் ஒரு டீமை போடுங்க. ஓகேவா? நிறைய கிரவுண்ட் ஒர்க் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். சாய் சுதர்ஷன் இன்னைக்கு வந்து அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாருன்னு சொல்ல முடியாது. 8:30 மணிலேருந்து 9 மணி, அதாவது ஒரு தோராயமாக 8லேருந்து 9 வரைக்கும் அவருக்கு நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஷாருக் கான் செகண்ட் இன்னிங்ஸ் பிடிக்கிறாரு அப்படின்னா நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சாய் சுதர்ஷன் செகண்ட் இன்னிங்ஸ் பிடிச்சா நல்லா விளையாட மாட்டார். ஷெர்பான் ருத்தர்ஃபோர்ட் இந்த 8லேருந்து 9 அந்த டைம்ல நல்லா விளையாடுவார். சுப்மன் கில் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். அர்ஷத் கான் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுவார். ராகுல் தெவாட்டியா அவருமே வந்து செகண்ட் பேட்டிங்னா நல்லா விளையாடுவார். ரஷித் கான் செகண்ட் பேட்டிங்னா நல்லா விளையாட மாட்டார். ஜாஸ் பட்லரும் ககீஸ்வர் அபாடாவும் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முகமது சிராஜ் இன்னைக்கு ஃபுல் டே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பொறுத்து இருந்து பார்ப்போம். நேத்து மாதிரி இன்னைக்கு வந்து நேத்து ஒரு நட்சத்திரத்துல 2 நட்சத்திரத்துல வந்து மேட்ச் நடந்தது. பட் ஆனால் இன்னைக்கு ஒரே நட்சத்திரத்துல மேட்ச் நடக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு நம்ம நேத்து கொடுத்த மாதிரி சொதப்பலா இல்லாம இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன்.
பிரசித் கிருஷ்ணா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விட மாட்டார். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். சாய் கிஷோர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ், சாய் கிஷோர், கிளென் பிலிப்ஸ், கரீம் ஜன்னத், மஹிபால் லோம்ரோர் இவங்க எல்லாமே செகண்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளாட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க. நிஷாந்த் சிந்து, வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து நிஷாந்த் சிந்துவும் அனுஜ் ராவத்தும் செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் உள்ள இருந்தார் அப்படின்னா ஃபுல்லுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ரெண்டு இன்னிங்ஸுமே. குமார் குஷக்ரா இவர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாரு. ஜெரால் கோட்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாரு. குர்னூர் பிரார் வந்து செகண்ட் இன்னிங்ஸ், குர்னூர் பிராரும் இஷாந்த் சர்மாவும் செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஜெயந்த் யாதவ், குல்வந்த் கெஜ்ரோலியா செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. மானவ் சுதர் மானவ் சுதர் வந்து செகண்ட் பேட்டிங் நல்லா விட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜா இருக்கும். ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு நல்ல ரெண்டு இன்னிங்ஸ்லுமே நல்லா விளாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஐ மீன் லைக் ஒரு ஆல்ரவுண்டர் வேற, நல்லாவே விளாடுவாரு. பெவன் ஜேக்கப்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாரு. ரோஹித் சர்மா அவர் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 7.5ல ஒரு 8 தாண்டிட்டாருன்னா கூட போதும், அவரால் வந்து தாக்கு பிடிச்சிட முடியும். டொக்கு வச்சு தாக்கு பிடிச்சா. பட் ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. செகண்ட் இன்னிங்ஸ் ஆனால் நல்லா விளாட மாட்டாரு. சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, கார்பின் போஷ் இவங்க 3 பேருமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜ் தான். ஹர்திக் பாண்டியா ஹர்திக் பாண்டியா ஆல்ரெடி வந்துச்சா, ஓகே அது எடுக்கணும் என்னன்னு பார்க்குறேன். மிச்சல் சாட்னர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விட மாட்டாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஒரு 8 மணிக்கு மேலே நல்லா விளாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நமன் தீர் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாரு. ராஜ் பாவா வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். வில் ஜாக்ஸ் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாடுவாரு, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாரு. அப்புறம் ரியான் ரிக்கில்டனும் கிருஷ்ணன் ஸ்ரீஜித் இவங்க 2 பேருமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளாட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஒரு ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அர்ஜுன் டெண்டுல்கர், அஸ்வானி குமார், தீபக் சஹர், அப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா இவங்க 4 பேருமே வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸா ஆவரேஜ் பெர்ஃபார்மன்ஸ் தான். கரண் சர்மா வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா கரண் சர்மாவும் ரீஸ் டாப்லயும் செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளாட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ். முஜிபுர் ரஹ்மான் வந்து செகண்ட் இன்னிங்ஸ் மட்டும் நல்லா விளாடுவாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட மாட்டாங்க. அப்புறமா ட்ரெண்ட் போல்ட், அப்புறம் விக்னேஷ் புத்தர் இவங்க ரெண்டுமே செகண்ட் இன்னிங்ஸ்னா ஒரு நல்லா விளாட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ராபின் வில்ஸ் வந்து ஃபுல்லுமே நல்லா விளாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ரெண்டு இன்னிங்ஸ்மே நல்லா விளாடுவாங்க. சத்யநாராயண ராஜு வந்து செகண்ட் இன்னிங்ஸ்னா நல்லா விளாட மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்னா ஆவரேஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிளேயர்ஸ் வைஸ் டீம் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். இன்னைக்கு யார் ஜெயிக்க போறாங்க அப்படின்னா, குஜராத் டைட்டன்ஸுக்கு 55% வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, மும்பை இந்தியன்ஸுக்கு 45% தான். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அதுவும் ஹோம் கிரவுண்ட் டீம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து நேத்து இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச், அதாவது சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபிக்கு முன்னாடி நடந்த மேட்ச் வந்து எக்ஸாம்பிள் ஆர்ஆர் வர்சஸ் கேகேஆரா, ஒரே அம்சம் லைன்ல இருங்க, அது என்ன மேட்ச்னு பார்த்துட்டு வந்து நான் மறந்துருக்கு பல வேலைகள் இருக்கனால. எஸ்ஆர்எச் வர்சஸ் எல்எஸ்டி. ஸோ அந்த மேட்ச் பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்எஸ்டி வந்து அவே டீம் இவன், ஆனால் அவங்க செகண்ட் பேட்டிங் எடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன்ஸ் கரெக்டாக வரும். ஆனால் நேற்று நடந்த மேட்ச் வந்து ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மேட்ச் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிஎஸ்கே வந்து ஹோம் கிரவுண்ட் டீம். ஆக்சுவலாக சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தாங்க அப்படின்னா நேற்று வந்து சிஎஸ்கேவும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, ஆர்சிபி செகண்ட் பேட்டிங் பிடிச்சிருந்தா அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். நம்ம கொடுத்த ப்ரெடிக்ஷன்ஸ் படி ஹோம் கிரவுண்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுது, இல்லைன்னா அவே டீம் செகண்ட் பேட்டிங் ஆடுதுன்னா நம்ம கொடுக்குற ப்ரெடிக்ஷன் கரெக்டாக 100க்கு 100 அப்படியே செட் ஆகி போய் உட்காரும். அப்படியே மாறிடுச்சுன்னா சில டைம் வந்து எப்படின்னா ப்ராபபிலிட்டி படி இப்போ 60% நான் 80% சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், 80% ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னா நான் அந்த 20% மீதி இருக்குல்ல, அப்போ நம்ம சொன்னது அந்த 20% அது போய் உட்காந்துருச்சுன்னா அன்னைக்கு நீங்க காசை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டமாயிரும். அதனால எப்பவுமே ஒரு ஃபன்னுக்காக பாருங்க, பெருசா பெட் கட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. புக் செட்டு லாஸ்ட் கட் இதெல்லாம் பண்ண கத்துக்கோங்க. எனக்கு அது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும், பட் ஆனா நான் முழு நேரமா இதேவா இறங்கிட்டு இருந்தா நம்மளுக்கு பல வேலைகள் அடி வாங்கும். நான் வந்து ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இது போக நான் அப்பப்போ ஜோதிட கன்சல்டேஷனும் பாக்குறேன். அப்படிங்கிறப்போ நம்ம ரெண்டுமே மேட்ச் பண்ணி உங்களுக்காக அந்த மாதிரி நான் வீடியோ எடுத்து போடுறேன். அப்படிங்கிறப்போ என்னால மேட்ச் வந்து புக் செட் லாஸ்ட் கட் இதெல்லாம் சொல்ற அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. ஸோ பார்த்துக்கோங்க. டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் டெலிகிராம்ல சொல்றேன். இன்னொன்று என்னன்னா, நம்ம வந்து ஹோம் கிரவுண்ட் டீமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா நம்ம சொல்றது கண்டிப்பா 100% நடக்கும். ஸோ நாளைக்கு யார் டாஸ் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து சப்போஸ் மும்பை ஜெயிச்சதுன்னா செகண்ட் பேட்டிங் எடுக்கிறது பரவாயில்ல, அப்பதான் நம்ம ப்ரெடிக்ஷன் கரெக்டா வரும். ஜிடி ஜெயிக்குதுன்னா ஜிடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறது பரவாயில்ல. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் சொல்ற ப்ரெடிக்ஷன்ஸ். நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மினிட் ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் அதில் தான் போடுவேன். உங்களுக்கு வேற ஏதாவது கருத்து தெரிவிக்கணும் இல்லை நேற்று நடந்த அதை பற்றி உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க.
உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன். மீண்டும் இன்னொரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.